வணக்கம். இந்த நாட்டில் படிக்காத, திமிரு பிடித்த, அகங்காரம் படைத்த ஒரு மாறுவேட நபரை ராஜாவாக மாற்றிவிட்டால் என்ன நடக்கும்? தான் சொல்லுவதுதான் உண்மை, தான் சொல்லுவதுதான் சரி என்று தான் நினைக்கும்படி ஒட்டுமொத்த நாடே நடக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை கையில் எடுத்து அந்த மாறுவேடக்காரர் இந்த நாட்டை அடக்க பார்க்கிறார். எந்த சுதந்திரத்திற்காக இந்த நாடு 200 ஆண்டுகள் வரை வெள்ளையர்களை விரட்டியடிக்கக்கூடிய வேலையை பார்த்ததோ அதே வேலையை இந்த மாறுவேடக்காரர் 12 ஆண்டுகளில் செய்துவிட்டார். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா இந்த மாறுவேடக்காரரை விரட்டியடிப்பதற்காக களமிறங்கிவிட்டது. எந்த டெல்லி போலீஸ் இந்த நாட்டு மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதோ, எப்படி என்னுடைய குழந்தைகளை, எப்படி என்னுடைய மாணவர்களை கை வைக்கலாம் என்கிற அந்த கோபத்தில் மாறுவேடக்காரன் வீட்டு வாசலில் எதிர்க்கட்சி தலைவர்கள் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். சென்னையில் போராட்டம், பெங்களூரில் போராட்டம், மகாராஷ்டிராவில் போராட்டம், பீகாரில் போராட்டம், ஹரியானாவில் போராட்டம். இதையும் தாண்டி இந்த மாறுவேடக்காரன் வசிக்கக்கூடிய அந்த நகரம், அதை சுற்றி வளைத்து விட்டார்கள் இந்த நாட்டு விவசாயிகள். டிகிரி பார்டர், சிங்கு பார்டர், காசியாபாத் பார்டர், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், இங்கிருந்து வரக்கூடிய அனைத்து ரோடுகள் பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து யாருமே டெல்லிக்குள் புகுந்து விடக்கூடாது. ஏன்னா இதே விவசாயிகள் தான் இந்த மாறுவேடக்காரனை தலைக்குனிய வைத்தார்கள். மாறுவேடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜா போன்ற கனவு காணக்கூடிய இந்த சாதாரணமான நபரை புரிந்து கொள்ளுங்கள். இவர் ராஜா கிடையாது. இந்த நாட்டை அடக்கி ஆள வந்த ஒரு மாறுவேடக்காரன். அந்த நபருடைய பெயர் உங்களுக்கு புரிந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த நபருடைய பெயரை எழுத தொடங்கி விடுங்கள். இந்த வீடியோ முடியும் வரை இந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த மாறுவேடக்காரனுடைய பெயர் ஒலிக்கட்டும். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கோபம் இந்த கமெண்ட் பாக்ஸில் இருந்து வெடிக்கட்டும். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி நேற்று இதே மாறுவேடக்காரனுடைய வீட்டு வாசலில் போய் உட்கார்ந்து எப்படி என்னுடைய மாணவர்களை, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய நாட்டு மக்களை அடிக்க போச்சு, யாருடைய உத்தரவை வைத்து தீவிரவாதிகள் போன்று மாட்டை அடிக்கும்படி கை வைத்தீர்கள், எப்படி அங்க தடியடி நடந்தது. 3 மணி நேரம் வரை ராகுல் காந்தி மற்றும் ஆப்போசிஷன் பார்ட்டியை சார்ந்த அனைத்து நபர்களுமே இந்த நபரை சேலஞ்ச் செய்தார்கள். வெளியே வா, எங்களுக்கு பதில் சொல். மாறுவேடக்காரன் ரெசிக்னேஷன் கொடுக்கணும். இவருடைய சிப்பாயியான அமித்ஷா ரெசிக்னேஷன் கொடுக்கணும். இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபெயில் ஆக்கிய தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனை கொடுக்கணும். 3 மணி நேரம் பொறுத்து பார்த்தார்கள். இந்த புறம் போலீசார்கள் ராகுல் காந்தியை, மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களை நன்றாக தான் நடத்தி வந்த அந்த தருணம், திடீர் என்று ஒரு ஹையர் ஆஃபிஷியல்ட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அடக்குமுறையை நீங்க பாருங்கள். நேற்று அடி வாங்கிய நபர்கள் அப்பாவி மக்கள், இளைஞர்கள், சின்ன சின்ன குழந்தைகள். இங்க we are talking about லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஒரு யூனியன் மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய அந்த நபர், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இந்த நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த நபர்கள் ரோட்டில் இறங்கி கேள்வி கேட்கிறார்கள். எப்படி இந்த நாட்டு மாணவர்கள் மீது தடியடி நடத்தினீர்கள்? ரெசிக்னேஷனை கொடுங்கள். உங்களால் இந்த நாட்டை நடத்த முடியவில்லையா? ரெசிக்னேஷனை கொடுங்கள். ஆனால் அந்த புறம் இருக்கக்கூடிய மாறுவேடக்காரன், மாறுவேட ஆடையில், ராஜா ஆடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர், அகங்காரத்தில் முழுகி இருக்கக்கூடிய நபர், என்னை பார்த்தா கேள்வி கேட்கிறீர்கள்? இந்த நாடு எனக்கு சொந்தம், இந்த நாட்டு மக்கள் என்னுடைய அடிமைகள், இந்த நாட்டு மக்களை எப்படி வேணாலும் நசுக்கி கொன்று விடுவேன். அந்த அகங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜா தன்னுடைய சிப்பாய்களுக்கு ஒரு ஆர்டரை கொடுத்திருக்கிறார். இந்த கொசுக்களை எல்லாம் ஹிட் வச்சு அடிச்சு விடுங்கள், கொன்று விடுங்கள். அங்க காக்ரோச், இங்க கொசுக்கள்.
இவர்களை விரட்டி விடுங்கள். அங்கிருந்து ஒரு ஃபோன் கால் வருது ஹையர் ஆஃபிஷியல்ட்ட இருந்து. அந்த ஃபோன் கால் வந்த அடுத்த நிமிடம் ராகுல் காந்தியை தரதரவென்று இழுத்துச் செல்ல பார்க்கிறார்கள். ராகுல் காந்தியை மட்டுமல்ல, அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி, சுப்ரியா சுலே, யோகேந்திர யாதவ், அகிலேஷ் யாதவ், அந்த இடத்தில் அமர்ந்திருந்த ஒவ்வொரு நபரையும் எப்படி விவசாயிகளுடன் நடந்து கொண்டார்களோ, எப்படி பெண் வீராங்கனைகளுடன் நடந்து கொண்டார்களோ, எப்படி நேற்று மாணவர்களுடன் நடந்து கொண்டார்களோ, அதே முறையை இந்த மாறுவேடக்காரன் கையில் எடுத்திருக்கிறார். அப்போ சிந்தித்து பாருங்கள், ஒரு நாட்டுடைய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவருக்கே இந்த நிலை என்றால் அந்த மாணவர்களுடன் என்ன நிலை இருந்திருக்கும்? I'm not showing you Pakistan or somewhere in Africa footages. இது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். பாகிஸ்தான், ஆப்பிரிக்கா கிடையாது. எந்த நிலையில் ராகுல் காந்தி இழுத்துச் செல்லப்பட்டார் அதை நீங்கள் பாருங்கள். பிரியங்கா காந்தி இழுத்துச் செல்லப்பட்டால் அதை நீங்கள் பாருங்கள். அகிலேஷ் யாதவை நீங்கள் பாருங்கள். யோகேந்திர யாதவை நீங்கள் பாருங்கள். அனைத்து வீடியோக்களும் இதற்கு மேல் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை இது போன்ற ஒரு மாறுவேடக்காரனை நாம் பார்க்கவில்லை. அதுவும் பிரைம் மினிஸ்டர் பதவியில் நாம் பார்க்கவில்லை. இதே இடத்தில் அடல் பிஹாரி வாஜ்பாயும் இருந்தார். இதே இடத்தில் டாக்டர் மன்மோகன் சிங்கும் இருந்தார். நரசிம்ம ராவும் இருந்தார். அப்படி தப்பி தவறி இந்த நபர்கள் இந்த இடத்தில் இன்னைக்கு இருந்திருந்தார்கள்னா எப்படி பிஹேவ் செய்திருப்பார்கள்? இந்த கேள்வியை ஒரு நபரிடம் ஃபோன் போட்டு கேட்டேன். யஷ்வந்த் சின்ஹா, வாஜ்பாய் அரசாங்கத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த நபர், வாஜ்பாய் அரசாங்கத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த நபர், மாறுவேடக்காரனுடைய சீனியர், பிஜேபியில் இருக்கக்கூடிய மிக மூத்த அரசியல்வாதிகளில் இவர் ஒருவர். அவரிடம் நான் கேட்டபோது அவர் என்ன கூறினார் என்றால், அப்படி இந்த இடத்துல வாஜ்பாய் அவர்கள் இருந்திருந்தால் வெளியில் வந்திருப்பாராம். வெளியில் வந்து நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே வந்து பேசலாம், உங்களுடைய பிரச்சனைகளை பேசலாம், டீ காஃபி அரேஞ்ச் பண்ணியிருப்பாராம். அந்த கோபத்தை அப்படியே சால்வ் செய்து அந்த பிரச்சனைகளை கேட்டிருப்பாராம். இது வாஜ்பாய். இதே போன்றுதான் மற்ற பிரைம் மினிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் இப்படித்தான் நடந்திருப்பார்கள். ஆனால் இந்த நபர் அப்படி நடக்க மாட்டார். பிகாஸ் இந்த நபர் இந்த நாட்டில் டெமோக்ரஸியை கலைப்பதற்காகவும் ஆட்டோக்ரஸி சர்வாதிகாரத்தை திணிப்பதற்காகவும் தான் வந்திருக்கிறார். தீபக் சர்மா என்னுடைய நண்பர். அவர் யஷ்வந்த் சின்ஹாவுடன் ஒரு இன்டர்வியூவும் எடுத்திருக்கிறார். அந்த இன்டர்வியூவில் அவர் பேசிய ஒரு மிக முக்கியமான விஷயம், 2029ஆம் ஆண்டு வரை இந்த நபர் இந்த பதவியில் இருக்க மாட்டார். நரேந்திர மோடிக்கு அழிவு காலம், மாறுவேடக்காரனுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது. அச்சே தின் ஆனே வாலே ஹே, நிச்சயமாக அச்சே தின் ஆனே வாலே ஹே. ஆனால் மாறுவேடக்காரர்கள், ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு கிடையாது. இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது. சரி, இந்த நிலை எதற்காக ஏற்பட்டது? எதற்காக ராகுல் காந்தி இந்த நபருடைய வீட்டு வாசலில் போராட சென்றார்? யார் இந்த மாறுவேடக்காரன்? இதற்கு முன்பு ராகுல் காந்தி மற்ற ஆப்போசிஷன் தலைவர்கள் எல்லாருமே லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லாவை போய் சந்தித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை பற்றி பார்லிமெண்டில் பேச்சுவார்த்தை நடத்தணும். பார்லிமெண்டில் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசணும். எப்படி இந்த நாட்டு மாணவர்கள் மீது தடியடி நடத்தியது, எப்படி இந்த நாட்டு மாணவர்களுடைய பேச்சை கேட்காமல் ஒரு தனி நபர் ஒட்டுமொத்த இந்தியாவை அடக்க பார்க்கிறார். ஒரு நபருடைய ரெசிக்னேஷனை கேட்கிறார்கள். அந்த ரெசிக்னேஷனை நீங்கள் வாங்க முடியவில்லை, பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வரவில்லை, நேற்று இந்த அளவில் அராஜகம் செய்திருக்கிறீர்கள். இதற்கான பதில் எங்களுக்கு தேவை. அதற்கு ஓம் பிர்லா who is the head of லோக்சபா, அவர்தான் பாஸ். இந்த தன்னை ராஜாவாக நினைக்கக்கூடிய மாறுவேடக்காரன், அவருக்கும் பாஸ் இன்சைட் பார்லிமெண்ட், இன்சைட் லோக்சபா இஸ் திஸ் பர்சன் ஓம் பிர்லா. இவருடைய முகத்தை பார்த்து விடுங்கள். ஆனால் இப்போ நிலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா அனைத்து நபர்களுமே கூனி குறிஞ்சு
கை கட்டி நிற்கக்கூடிய அந்த காலம் வந்து விட்டது. ஏன்னா யாருமே இந்த நபருக்கு எதிராக பேசக்கூடாது. பேசினால் அடுத்த நிமிடமே வாழ்க்கை க்ளோஸ், அரசியல் க்ளோஸ், எதுவுமே நீங்க சாதிக்க முடியாது. அதனால் இந்த நபர் ஓம் பிர்லா என்கிற இந்த நபர் கொடுத்த பதில், நாங்க கவர்மெண்ட்ட இருந்து கேட்டுட்டு பேசுறோம், இந்த விஷயத்தை பற்றி பேசணுமா பேசக்கூடாதுன்னு அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட பதில் சொல்றேன். ஓம் பிர்லா அவர் கையில் இருக்கக்கூடிய பவரை நீங்க பார்த்தீர்கள்னா, பிசினஸ் அட்வைசரி கமிட்டி பார்லிமெண்ட்டுக்குள் இருக்கு. அந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி அவரிடம் இவர் ஆலோசிக்க வேண்டுமே ஒழிய இந்த அரசாங்கத்திடம் ஆலோசிக்க கூடாது. ஓம் பிர்லா, ராகுல் காந்தி மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்து வந்த அந்த கோரிக்கையை ரிஜெக்ட் செய்ததற்கு பின்பு வேற எந்த வழியும் இல்லாத பட்சத்தில், பார்லிமெண்டில் தன்னோட குரலை எழுப்ப முடியாத பட்சத்தில், ராகுல் காந்தி மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே முடிவெடுத்த விஷயம், லெட் அஸ் கார்னர், இந்த நபருடைய வீட்டை முற்றுகையிடலாம் என்கிற அந்த முடிவு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நீங்களே பார்த்து வருகிறீர்கள். இந்த நபர் இந்த நாட்டு மாணவர்களை பற்றியும் சிந்திப்பதில்லை, அவர்களுடைய கோரிக்கைகளும் கேட்பதில்லை, காங்கிரஸ் என்ன எடுத்து வைக்கிறதோ அதையும் கேட்பதில்லை, மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன கூறுகிறார்கள் அதையும் கேட்பதில்லை. எந்த மன்னிப்பும் கிடையாது, எந்த அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது, எந்த ஆக்ஷனும் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக, எந்த ஆக்ஷனும் எந்த ரியாக்ஷனும் அமித்ஷா அவர்களுக்கு எதிராக இந்த நபர் எடுப்பதில்லை. யார் அந்த மாறுவேடக்காரன்? இப்போவாவது புரிந்ததுன்னா கீழே பேரை எழுதுங்கள், கமெண்ட்ல பேரை எழுதுங்கள். I want to see how many of you will write his name bravely. சரி, ராகுல் காந்தி, யோகேந்திர யாதவ், அகிலேஷ் யாதவ், பிரியங்கா காந்தி, சுப்ரியா சிலே, இது போன்ற பல்வேறு நபர்கள் அங்கே டீடைன் செய்யப்பட்டார்கள், தரதரவென்று இழுத்து செல்லப்பட்டார்கள். இந்த இடத்தில் தான் ஒரு கேள்வி யஷ்வந்த் சின்ஹாயிடம் தீபக் சர்மா அவர்கள் கேட்டிருக்கிறார். who was the finance minister, who was foreign minister under வாஜ்பாய் கவர்மெண்ட், அண்ட் மார்வேடக்காரர் அவருடைய ஜூனியர். இந்த நபர் கையிலிருந்து இந்த நாடு நழுவ தொடங்கிவிட்டது. காரணம், இந்த நாட்டு மாணவர்கள், இந்த நாட்டு யூத், இந்த நாட்டு விவசாயிகள், இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அனைவருமே நாடு முழுவதும் தர்ணாக்களை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். தொழிலாளர்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள், மன்ரேகா அதற்கான போராட்டம், எத்தனை போராட்டம். அதாவது இந்த நாட்டில் வருங்காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நபருக்கு எதிராக ஒட்டுமொத்த நாடே எழுந்து நிற்கப் போகிறது. இது சிஏஏ என்ஆர்சிக்கான போராட்டம் கிடையாது, விவசாயிகளுக்கான தனி போராட்டம் கிடையாது, மாணவர்களுக்கான தனி போராட்டம் கிடையாது, இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான போராட்டமாக மாறிவிட்டது. He said, I don't think Modi will be able to complete his tenure till 2029. 2029 ஆண்டு வரை நரேந்திர மோடி இந்த பதவியில் இருப்பாரா என்கிற அந்த விஷயத்தை என்னால் நம்ப முடியவில்லை. எப்போ வேணாலும் இவருடைய ஆட்சி கவர்ந்துவிடும். ஒரு சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன், இந்த நபருடைய குரு, ஒரு சீனியர் பிஜேபி தலைவர், அவர் கொடுத்த இந்த வார்த்தை. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் அவருடைய வீட்டை சுற்றி வளைத்ததற்கான காரணம் நீட் பேப்பர், தர்மேந்திர பிரதானோட ரெசிக்னேஷன். ஆனால் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒற்றை குரல், இந்த நபர் மார்வேடக்காரர், சர்வாதிகாரி, இந்த நபர் ரெசிக்னேஷனை கொடுக்கணும். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நபர் குஜராத்தை ஆண்டு வந்தார். அப்போ ஒரு வெரி ஸ்ட்ராங் லீடர் என்கிற ஒரு இமேஜ் கிரியேட் செய்யப்பட்டது. அதே இமேஜை எடுத்து வந்து டெல்லியிலும் கொண்டு வந்து விட்டார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நபரை பிரஷருக்கு முன்னாடி நிறுத்தாததற்கான காரணம், வாயை திறந்தாலே ஏதோ உளறி கொட்டி விடுவார். அப்படி இருந்தும் நீங்க பார்த்தீர்கள்னா, காவாயிலிருந்து கேஸ் எடுக்கிறேன், மேகம் வந்தால் ரெடார் அதை பிடிக்காது, 2+8 8+2 AB², இதெல்லாம் உளறி தள்ளியது வேறு. அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளருக்கு முன்னாடி நின்றுட்டார்னா, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க தொடங்கிட்டார்கள்னா, இந்த நபரால் பதில் கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் நம்ம தான்
அதை சரிபார்த்து வரணும். இது மாதிரி நிர்மலா சீதாராமன் ஏராளமான இடங்களில் சிக்கியிருக்கிறார். 20 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஃபண்ட்ஸை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று கூறி அப்புறம் அதை சரிபார்ப்பதற்காக ஏராளமான பொய்களை நிர்மலா சீதாராமனால் கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா சோனம் வாங்சூக், ராகுல் காந்தி, விவசாயிகள், இந்த நாட்டு மாணவர்கள், இளைஞர்கள் அனைவருமே போராடியதற்கான காரணம் கடந்த 12 ஆண்டுகளாக ஒரு ப்ரெஷர் குக்கர், அதற்குள்ள அந்த ப்ரெஷர் வந்து கொண்டே இருந்தது. இப்போவும் அந்த ப்ரெஷர் வெடிக்கவில்லை, சீட்டி அடிச்சிட்டு இருக்கு. அட்டெண்ட் மீ, இல்லைன்னா நான் வெடிச்சிருவேன். இந்த நபருக்கு அந்த விஷயம் புரிகிறது. ஆனால் அந்த குஜராத்துடைய தலைமையில் இருக்கும்போது தன்னை அகங்காரத்தில் தன்னை ராஜாவாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் அன்னைக்கும் குனியவில்லை. அதே விஷயம்தான் இன்னைக்கும் அவருடைய முன்னாடி நிற்கிறது. இந்த நபர் குனிவாரா? குனிய மாட்டார். நீங்கள் குனிய சொன்னீர்கள்னா உங்களை நான் அடிப்பேன், உங்களை நான் முடக்குவேன். இந்த ராஜாவுடைய அகங்காரம் எப்போ உடைய போகிறது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இஷ்யூ வெறும் நீட்டுக்கான இஷ்யூ கிடையாது. மக்கள் லோக்சபா, ராஜ்யசபா, நீங்கள் ஒரு பிரச்சனைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இமீடியட்டாக ஒரு எஃப்ஐஆர் போடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்க, லோவர் கோர்ட்டுக்கு போவீங்க. அங்கே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு போவீங்க, ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்க. அதாவது இன் அ சிஸ்டம் வி ஹாவ் வேரியஸ் வேஸ் வேர் வி கேன் அப்ரோச் அண்ட் கெட் ஜஸ்டிஸ். இங்கே என்ன நடந்தாலும் நான் மட்டும்தான் ராஜா, நான் சொல்லுவது மட்டும்தான் சட்டம், என்னை தாண்டி யாருமே பேசக்கூடாது என்கிற ஒரு நபர். அதே தான் ஓம் பிர்லா. இதற்கு முன்னாடி எந்த ஸ்பீக்கரும் இந்த அளவில் கோழையாக நடந்து கொள்ள. ஓம் பிர்லா அவர் கையில் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி இருந்தால் கூட அவர் கூறியது என்ன? நான் அரசாங்கத்திடம் கேட்டு இதற்கான பதிலை கொடுக்கிறேன். யார் இந்த அரசாங்கம்? மக்கள் தானே அரசாங்கம், மக்களுக்கான பிரச்சனை தானே, மக்களைத்தானே இந்த நாட்டு போலீஸ் அடிச்சு நொறுக்கி இருக்கிறது. இந்த நாட்டு மாணவர்கள் மீது தான் அந்த தடியடி நடந்தது. அப்புறம் எப்படி எந்த அரசாங்கத்திடம் நீங்க போய் கேட்க போறீர்கள்? அரசாங்கத்தோட அராஜகத்தை தட்டி கேட்பதற்காக தானே பார்லிமெண்டில் இந்த சபையை கூட்ட பார்த்தார்கள், அங்க கேள்விகளை கேட்க பார்த்தார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 65% மக்கள் எதிர்க்கட்சியை தேர்வு செய்து அங்கே அனுப்பியிருக்கிறார்கள். நீங்க வெறும் 35% மட்டும்தான். ஆனால் அவர்களுக்காவது நீங்க விசுவாசியாக இருந்தீர்களா? ஹிந்துத்வா ஹிந்துத்வா ஹிந்துத்வா. இந்த நபர் பேசுறதை நீங்க கேளுங்கள். என்னுடைய நண்பர் அபினவ் பாண்டே, இந்த நியூஸ் பெஞ்ச், அவர் இந்த நபர்களை இன்டர்வியூ எடுத்திருக்கிறார். இந்த இளைஞர் கூறிய வார்த்தை, அப்படியே கை உடைஞ்சிருக்கு, பிளாஸ்டர் கட்டியிருக்கார்கள், ஒரு விரல் மட்டும் இருக்கவில்லை. இந்த விரலால் தான் பிஜேபிக்கு போட்டேன், அந்த பட்டனை இந்த விரலால் தான் அமுக்குனேன், இந்த விரலை உடைச்சிட்டாங்க. இன்னொரு நபர் கால் ஃப்ராக்சர். ஒரு கால் போனால் என்ன, என்னை போன்ற 1000 கால்கள் மறுபடியும் எழுந்து நிற்கும். அடி வாங்கி கட்டு போட்டு மறுபடியும் ப்ரொடெஸ்ட் சைட்டில், காலில் கட்டு போட்டு மறுபடியும் ப்ரொடெஸ்ட் சைட்டில். நீங்களே கேளுங்க. ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டலில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அட்மிட்டில் இருக்கிறார்கள். ஒரு பெண் ஐசியூவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இந்த 500 மாணவர்கள். டெல்லி போலீஸோடைய இன்னொரு அராஜக செயலை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த கிளினிக், அந்த புறம் இருக்கக்கூடிய நபர்கள் போலீஸார்கள், இந்த புறம் இருக்கக்கூடிய நபர் ஒரு டாக்டர். அடி வாங்கி வந்த அந்த மாணவர்களை ஃபர்ஸ்ட் எய்ட் செய்து கொண்டிருக்கும் போது போலீஸார்கள் வெளியே அனுப்பவங்க, வெளியில் அனுப்பு. அவர் கொடுத்த பதில், நான் ஒரு டாக்டர், என்னிடம் ஒரு கொலைகாரன் வந்தால் கூட அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் செய்வேன், அந்த நபர்களோட உயிரை காப்பாற்றுவதுதான் என்னுடைய கடமை. ஐ எம் டூயிங் மை டியூட்டி, நான் உங்களை உள்ள அனுப்ப மாட்டேன். போலீஸார்கள் அதில் ஒருத்தன் பேசுகிறான், நான் உள்ளே வந்து என்னுடைய டியூட்டியை பார்க்கவா? ஹி செட் கம். ஹாஸ்பிட்டலில் லாக் பண்ணி விட்டு அவ்வளோ தைரியமாக அவர் பேசியிருக்கிறார். வெளியில் நிற்கக்கூடிய
அந்த நரி கூட்டத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, யார் எங்க கிடைப்பார், எப்படி ரத்தத்தை உரியலாம் என்கிற அந்த வேடம். போலீஸ் என்கிற வேடத்தில் அங்க வந்த அனைத்து நபர்களுமே மிருகங்கள், ராட்சச குணம் படைத்த நபர்கள், குண்டர்கள், தீவிரவாதிகள். இந்த தீவிரவாதி யாருக்கு வேலை பார்க்கிறார்? அதே மாறுவேடக்காரனுக்கு. இப்போவாவது அவருடைய பெயர் பிரிந்தால் கீழே கமெண்டில் எழுதுங்கள். சரி, ஒரு கோரிக்கை வெளிவந்தது. தர்மேந்திர பிரதான் இந்த நபரை ரெசிக்னேஷன் கொடுக்க வையுங்கள். இப்போ இந்த நபரை டிரான்ஸ்ஃபர் செய்வார்களா? நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். ஏன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஏராளமான விவசாயிகள் டெல்லிக்குள்ள புகழ்ந்து நாங்கள் போராடணும் என்கிற அந்த பர்மிஷனுக்காக வந்து விட்டார்கள். சௌத்ரி சரண் சிங்குடைய அந்த சமாதி எங்க இருக்கு? பேங்க்ஸ் ஆஃப் யமுனா, சென்ட்ரல் டெல்லி கிட்ட இருக்கு. இந்த இடத்தில் நாங்கள் போராடணும் என்கிற அந்த மார்ச், அப்படியே லட்சக்கணக்கான விவசாயிகள் இங்கே வர தொடங்கி விட்டார்கள். இந்த காம்பினேஷனை நீங்க பார்க்க வேண்டும். யூத், ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபார்மர்ஸ். வெரி டெட்லி காம்பினேஷன் இஸ் திஸ். ஒரு விவசாயிகள் மட்டுமே மாறுவேடக்காரன் அவரை தலைக்குனிய வைத்தார்கள். இப்போ இளைஞர்களும் மாணவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இதில் குதித்து விட்டார்கள். எதிர்க்கட்சிகளும் குதித்து விட்டது. நேற்று முந்தின நாள் பார்த்தீர்கள்னா வெறும் வாய் வார்த்தைக்காக மட்டும்தான். ஆனால் நேற்று முன்தினம் நடந்த அந்த லாட்டி சார்ஜ் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் தட்டி எழுப்பி இருக்கிறது. இதற்கு மேல் இந்த மாறுவேடக்காரனை விடக்கூடாது. ஏன்னா இந்த நபருடைய வேடம் கலைந்து விட்டது. ராஜா, பிரைம் மினிஸ்டர், மக்களுக்கு கட்டுக்கட்டாக பொய்களை எடுத்து வைத்த இந்த நபருடைய உண்மை முகம் தெரிந்துவிட்டது. அதனால் இன்னைக்கு மக்கள் சென்னை, பெங்களூர், ஹரியானா, பஞ்சாப், மகாராஷ்டிரா, டெல்லி அனைத்து இடங்களிலுமே போராட வந்து விட்டார்கள், ரோட்டில் வந்து விட்டார்கள். இதற்கு மேல் தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் கொடுக்காமல் இருப்பாரா? அல்ல இந்த நபரே எத்தனை நாட்களுக்கு தன்னுடைய பதவியை காப்பாற்றப் போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். கடந்த 4 நாட்களாக இரவு பகல் பாராமல் நாங்களும் இந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்து உங்களுக்காக இது போன்ற செய்திகளை திரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சேனலையும் எப்போ வேணாலும் முடக்கி விடுவார்கள். டவுன்லோட் செய்து உங்களோட ஃபேஸ்புக்கில், உங்களோட இன்ஸ்டாகிராமில், உங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இதை பகிருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் செய்யலாம். ஏன்னா அந்த அளவில் எங்களை முடக்கி வருகிறார்கள். இது போன்ற உண்மைகள் மக்களிடம் வந்து சேரக்கூடாது. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.